பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்ன நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாத்தணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில தனுஷ் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம் என் அன்பான நேயர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது அப்படிங்கிற தலைப்பை நாங்க போட்டிருக்கோம். இது 100% சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை. தீபாவளிக்கு பிறகு உங்க ஜாதகத்துல உருவாக போகுதுங்க. அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிக ரொம்ப விசேஷமானதாக மாற்ற போகிறது. இந்த தேவகுரு பிரகஸ்பதி யாருங்க? உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி. இவர் பணம், செல்வம், புகழ், மதிப்பு, கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார். இவர் உங்கள் ஜாதகத்தின் சர்வ வல்லமை படைத்த கிரகம். இவர் தற்பொழுது மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய போறாருங்க. மேலும் இவர் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ஜாதகத்தின் 8ஆம் வீட்டிலும் உச்ச நிலையிலும் பிரவேசிக்க போறார். பொதுவாக தேவகுரு பிரகஸ்பதி 8ஆம் வீட்டிற்கு செல்வது நல்லதல்ல. ஆனால் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையில் யோகத்தை இங்கே தேவகுரு பிரகஸ்பதி உருவாக்க போகிறார். ஏன் என்பதையும் நான் கூறுகிறேன். மேலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு காண கிடைக்க போகும் பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்றும் தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ராசியின் அதிபதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீடு அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். இவர் தனது உச்ச நிலையில 8ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். உங்கள் ராசி அதிபதியாக இருக்கும் நிலையில இவரது உச்ச நிலை 8ஆம் வீட்டில் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு விசேஷமாக உருவாகும். முதல் நிலை என்னவென்றால், தற்பொழுது உங்கள் மீது சனியின் 7 சனியின் தாக்கம், அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் 8ஆம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி பிரவேசிப்பதால் உங்களுக்கு மனசு ரீதியான அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது. காரியங்கள்ல மீண்டும் மீண்டும் வரும் தடைகளை முடிவுக்கு கொண்டு வரும். பதற்றம், மனச்சோர்வு, தடைகளின் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டிருந்ததை முடிவுக்கு கொண்டு வரும். கடமையை தேவகுரு பிரகஸ்பதி தன் கையில் எடுத்துக்கொள்வார். நீங்கள் உயர்கல்வியை படித்துக் கொண்டிருந்தால் அதில் ஏதாவது தாமதமான யோகம் காணப்பட்டால் அதிலிருந்து ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். இவர் மறைமுகமான தனத்தின் புதையல், எதிர்பாராத பணம் நிலையின் யோகத்தையும் உங்களுக்கு தூண்டி கொடுப்பதை காணலாம். மிகவும் அழகான விதத்தில் உங்கள் வாழ்க்கையிலேயே கஷ்டமான நடவடிக்கைகளை இந்த இடத்திலேயே பிரவேசிப்பதன் மூலம் தேவகுரு பிரகஸ்பதி முடிவுக்கு கொண்டு வர போறாருங்க. தேவகுரு பிரகஸ்பதியின் கையில் 3 பார்வைகள் உள்ளன. எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து 5ஆவது வீட்டையும் 7ஆவது வீட்டையும் 9ஆவது வீட்டையும் பார்க்கிறார். இனி வரக்கூடிய நாட்கள்ல தனது அமிர்த பார்வையின் அடிப்படையில் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக என்னென்ன பரிசுகளை கொண்டு வருகிறார் என்று தெரிந்து கொள்வோம். தேவகுரு பிரகஸ்பதி தனது 5ஆம் பார்வையால் உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இங்கு உங்களுக்கு வீண் செலவுகளை முடிவுக்கு கொண்டு வருவார். மருத்துவமனை செலவுகள் காணப்பட்டால் அதையும் முடிவுக்கு கொண்டு வருவார். ஏதாவது நீதிமன்ற வழக்குகள், சண்டை வழக்குகள் போன்ற நிலையை நீங்கள் எதிர்கொண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த வகையான ஏற்றுமதி இறக்குமதி வேலையை நீங்கள் செய்தாலும், வெளிநாட்டில் குடியேற விரும்பினால் வெளிநாட்டில் நிரந்தர வசிப்பிடத்திற்கான நிலையை யோகத்தை அமைத்து
வெளிநாட்டுல நீங்கள் கல்வியை பெற விரும்பினால் அந்த நிலையை மிகவும் நல்ல விதத்துல உங்களுக்கு லாபம் தரும். மேலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது எப்படி இருக்கும்? பாவதீக சுகங்களை பெறுவதற்கான செலவுகளாக இருக்கும். நீங்கள் நிலம் வாங்க விரும்புகிறீர்கள், வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள், கார் வாங்க விரும்புகிறீர்கள். இந்த நிலையிலேயே உங்கள் பாவதீக சுகங்கள், உங்கள் சொத்து, உங்கள் ஆடம்பரத்தை அதிகரிக்கும் வகையிலான நல்ல செலவுகளின் நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார். 7ஆம் பார்வையால் இவர் உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த இடம் என்ன? இது தனத்தின் இடம், இது வாக்கின் இடம், இது உங்கள் குடும்பத்தின் நிலையின் யோகமாகும். இந்த இடத்தில் அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதி ஞானத்தை பூர்த்தி செய்கிறார். மறைமுகமான யோகத்தை மிக நன்றாக உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பக்குவப்படுத்துவார். மேலும் தேவகுரு பிரகஸ்பதியின் மூலம் ஞானம் கிடைக்கும் போது எங்கு ஞானம் இருக்கிறதோ அங்கு தனம் தானாகவே வருகிறது. இந்த மாதிரியான நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள், பணம் சம்பந்தமான உங்கள் தடைபட்ட எந்த காரியங்களும் பூர்த்தி அடைவதை காண்பீர்கள். தொடர்ந்து குறைந்து கொண்டிருந்த நிதி நிலைமை இதில் ஸ்திரத்தன்மையை அடையும். வங்கி கணக்கில் இருப்பு அதிகரிக்கும் யோகத்தை உருவாக்குகிறார். குடும்பத்தில் புகழ், மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை அதிகரிப்பார். அத்துடன் உங்கள் வாக்கின் காரணமாக கடந்த காலத்தில் காரியங்கள் கெட்டு போயின. உங்கள் வாக்கிற்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் வாக்கு மேன்மை, ஆதிக்கம் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவதை தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் பெறுவீர்கள். 9ஆம் பார்வையால் இவர் உங்கள் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இது தேவகுரு பிரகஸ்பதியின் மிகவும் அழகான கண்ணோட்டமாக கருதப்படும். இது உங்களுக்கு பாவதீக சுகங்களின் இடமாகும். இது உங்களுக்கு மக்களின் இடமாகும். இது மூதாதையர் சொத்தின் இடமாகும். இது தாயின் இடமாகும். இது இதயத்தின் இடமாகும். இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதி உச்ச நிலையில் அமர்ந்து தனது வீட்டையே பார்ப்பதால் 4ஆம் வீட்டின் முழுமையான லாபகரமான யோகங்களை உங்களுக்கு வழங்குகிறார். என்னென்ன பெரிய லாபங்கள் தருகிறார்? முதல் நிலையில் மக்களிடையே உங்களுக்கு புகழ், மதிப்பு மற்றும் கௌரவம் கிடைப்பது தொடங்குதுங்க. நீங்கள் அரசியலுடன் தொடர்புடைய ஒருவராக இருந்தால் அரசியலில் உங்களுக்கு புகழ், மதிப்பு, கௌரவம் மற்றும் மக்களின் ஆதரவு கிடைக்கும். அதற்கான ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை உருவாக்குவார். மூதாதையர் சொத்து சம்பந்தமான ஏதேனும் சர்ச்சைக்குரிய நிலை நடந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக செய்து விடுவார். தாயின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார். அத்துடன் நீங்கள் எந்த வகையான பாவதீக சுகத்தை பெற விரும்பினாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் பாவதீக சுகங்களின் வளர்ச்சி அளிக்கும் நிலையின் யோகமும் மிகவும் அழகான விதத்துல உருவாகி வரும். நீங்கள் உங்கள் வீட்டை புதுப்பிக்க விரும்புகிறீர்கள், புதிய வீடு வாங்க விரும்புகிறீர்கள், நிலம் வாங்க விரும்புகிறீர்கள், வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள். நான் இப்பொழுது சொன்னது போல இவரது 5ஆம் பார்வையால் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் உங்கள் பாவதீக சுகங்களை அதிகரிக்கும், உங்கள் ஆடம்பரத்தை அதிகரிக்கும். ராசியின் அதிபதி உங்கள் 8ஆம் வீட்டில் செல்கிறார். அதனால் மானசீக ரீதியான அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது பதற்றம், மனச்சோர்வு ஆகிய நிலைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்கள் முடிவெடுக்கிற திறன் ஒரு சரியான திசையில் செல்ல ஆரம்பிக்கும். இது சமூகம், குடும்பம், உறவினர்கள் மற்றும் தொழில் துறையில உங்களுக்கு புகழ், மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கும். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கை என்னவென்றால், அனைத்து தனுஷ் ராசிக்காரர்களுக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக இருக்குமா? சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியம் இல்லை என்று. நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறது முதல் அவசியம். இதை உங்கள் ஜாதகத்தில் எப்படி சரிபார்ப்பது என்று நான் சொல்கிறேன். இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இதை உங்கள் ஜாதகத்தில் சரிபார்த்து பாருங்கள். இது உங்களுக்கு 100% மிக ரொம்ப எளிதான வழியில புரிய வைக்கும். மேலும் இது உங்கள் ஜாதகத்திலேயே 100% செயல்படும். அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்திலேயே உங்கள் லக்னஸ்தானம், இந்த லக்னஸ்தானத்திலிருந்து 6ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது. இது
முதல் நிபந்தனை. இரண்டாவது நிலையிலேயே உங்கள் ஜாதகத்தில் 10 என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது. இந்த 10 என்ற எண்ணில் தேவகுரு பிரகஸ்பதி இருந்தால் இவர் நீச்ச நிலையை அடைகிறார். மேலும் இந்த 4 இடங்களில் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில் மற்றும் 10 என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதி அமர்ந்திருந்தால் இவர் உங்களுக்கு விரும்பிய சுப பலன்களை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த இடங்களில் தேவகுரு பிரகஸ்பதிக்கு இடதோஷம் ஏற்படுகிறது. அதே சமயம் இந்த 4 இடங்களில் தேவகுரு பிரகஸ்பதி இல்லை, மேலும் ஒரு நல்ல வீட்டில் அமர்ந்து பலம் பெற்றிருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல 8ஆம் வீட்டில் சென்று கூட தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை நிச்சயமாக கொடுத்து செல்வார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவகுரு பிரகஸ்பதியின் முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஓம் குருவே நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை மாலையில் ஜெபித்து உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. விஷ்ணு சகஸ்கரநாம பாடலை படிக்க முடியாவிட்டாலும் அதை கேளுங்கள். கேட்பதன் மூலம் ஒரு பெரிய நல்ல யோகம் உருவாகிறது. குருதேவர் எங்கு அமர்ந்திருந்தாலும் குருவின் ஜெபம் செய்வது, விஷ்ணு சகஸ்கரநாம பாடல் பாராயணம் செய்வது நல்லதுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும். உங்கள் அனைத்து விருப்பங்களும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல பூர்த்தியாகட்டும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய காலகட்டம்ங்க. செலவுகளை சமாளிக்க அதுக்கு தேவையான பணம் கிடைத்துவிடும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும். சக ஊழியர்களின் விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்துல விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு வீட்டில் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கும். அலுவலகத்துல உங்களின் வேலை பளு அதிகரிக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மூலம் வருமான உயர்வு ஏற்படும். தொழில முன்னேற்ற நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள் குறையும். பிள்ளைகளால திருப்தியும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிரகாசமான எதிர்காலம் அமையும். புதிய முதலீடுகள்ல மிக கவனமாக இருங்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்ததாக பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பதால் மனம் விரும்பிய பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்துவீங்க. நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தோம்னா, வியாபார விஷயத்துல நிதானம் தவறி செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை மிக நுட்பமாக செய்ய வேண்டும். ஓகேங்களா? உங்கள் திறமைகளை மூலதனமாக கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க. எப்பவுமே நீங்க அந்த மாதிரி குணநலன்களை கொண்டவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க. நீங்கள் எடுக்கும் காரியங்கள்ல குறுக்கு வழியை பின்பற்ற மாட்டீர்கள். இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் நன்மையை உண்டாக்கும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும். எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவீங்க. பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு அவர்களுக்கு கீழ்நிலையில உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க. மேல் அதிகாரிகளால நன்மைகள் ஏற்படும். குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. குடும்பத்திலிருந்து வந்த இரக்க நிலை மாறும். பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் சேரும். விளையாட்டு துறையில உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு பயணங்களால மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வருங்க. நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுபடுவீங்க.
வேதாந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில மூல நட்சத்திரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில விரிவாக்கம் செய்யும் முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும், சமாளிக்க முயல்வீங்க. அடுத்ததா பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் நடைபெறும். மனைவி குழந்தைகளுடனான சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க. ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அடுத்ததான் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லதுங்க. கௌரவம் உயரும். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நன்மையை தரும். அதே போல தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை 27 முறை நீங்க பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். பார்வையினால் தோஷத்தை போக்குகின்ற சீர்பெருமை பெற்றவனே பொன்னவனே நேர்நிறைகள் தவறாக நித்திலனே ஊர் புகழ அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை நீங்க 27 முறை சொல்லுங்க. வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.